வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ் பவர் பை பிகன் வைப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேஷனல் மியூசியம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேஷனல் மியூசியம் ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ கியூரேட்டர் ஆந்த்ரோபாலஜி ஸ்பெசிஃபிக்கலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு குரூப் ஏ கெசட்டட் போஸ்ட் அப்படிங்க ஓகேங்களா. நான் மினிஸ்ட்ரியல் இன் லெவல் 11 கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. அண்ட் வந்து இதுவும் டெபுடேஷன் பேசிஸில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டெபுடேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் இல்லைன்னா ப்ரமோஷனில் வந்துட்டு இவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூசியாலஜி இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் இதில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, சான்ஸ்கிரிட், பாலி, பிராகிருத், பர்சியன், அரபிக், அதுக்கப்புறம் வந்து ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ் இதில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கலாம். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மியூசியம் ஓகேங்களா. நேஷனல் இல்லைனா ரீஜனல் இம்பார்ட்டன்ஸில் நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஃபில் டிகிரி இல்லைனா டிப்ளமோ இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அண்ட் இதில் நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே டீட்டெயில்டான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன இதுக்கு ஃபார்ம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரிலையபிளான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வரும். நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர், உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்லையோ இல்லை ப்ரைவேட்லையோ ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுடைய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு 1 பாயிண்ட் சொல்யூஷன் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளையும் நமதே, வேலையும் நமதே.